என் சுவாசமே. மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழில் நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனால் தமிழில் படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறாங்க. தமிழர்கள் நீங்கள் இந்த 6 மாதத்தில் அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன். மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் பற்று எங்கே போச்சு? தமிழில் பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழில் பெயர் வைத்த படங்கள்லாம் ஓடியது, சாதனை படைத்தது. இப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழில் டைட்டில் இல்லையா? ஒரு அன்பு சகோதரர், மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமாக பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார். இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு, இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவாளர் 2 இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டாக அழகாக பண்ணியிருக்கார். நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். அது என்னன்னா ஒளிப்பதிவாளர் டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. அதுலேயே மலையாள படங்கள்னும் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால் செலவு கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரையும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்ணுறாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும்போது தான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.